சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தானா என்ன வந்தாலும் சரி இந்த அப்பாவை மறந்துடாத, ஒரு வார்த்தை நீ சொல்லி அனுப்பு, உடனே ஓடி வந்து நிக்கிறேங்கிறாங்க ரகுராம். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பாவை தாண்டி எதுவும் வராதுன்னு எனக்கும் தெரியும்பாங்கிறாங்க தானா. சரி சரி நலங்கு வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, என்னோட மருமகளை எங்க அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். எங்க காணுமே, இன்னும் காணுமே, தங்கச்சி எங்க, சீனு டே எங்கடா மாயாவ அப்படின்னு கேட்குறாங்க. சீனு வெக்கப்பட்டுக்கிட்டு அச்சோ அப்பா எங்கிட்ட கேட்ட எப்படிங்கிறாங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தா தானே ஆகும், ஜானகி போய் கூட்டிட்டு வாங்குறாங்க. ஏன் மருமகளை நானே போய் கூட்டிட்டு வரேன், பார்வதி நீயும் வா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் போறாங்க. இந்த பக்கமா மணிவண்ணன் பத்மா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்னங்க என்ன ஓவரா இருக்குன்னு கேக்குறாங்க பத்மா. இல்ல மேல கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு, அதைத்தான் நான் சொல்ல வந்தேங்கிறாங்க. விட்டா நீங்க பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க, பார்வதி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதியை கூப்பிடும் போது அந்த பக்கமா மாயா வந்துடுறாங்க. அத்தை மாயாவே வந்துட்டா பாருங்கிறாங்க சாரு. மாயா வந்ததும் பெரியப்பா பெரியம்மா காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பான்னு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மாயா நீ எப்பவும் நல்லா இருப்ப, தானா இந்த வீட்டு பொண்ணு தான், அவ கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போறா, நம்மளை விட்டு பெரியறாளேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனாலும் நீ அவ இடத்துல இருந்து எங்க மனசை நிரப்ப போற, இந்த வீட்டுக்கு மகளாவும் மருமகளாவும் நீ இருக்க போற மாயா. பெரியப்பா எப்பவுமே நான் இந்த வீட்டு பொண்ணு தான், உங்க பொண்ணு தான். ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு ரெண்டு வீடு இருக்கும், எனக்கு ஒரே வீடா இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அமையாது பெரியப்பா. அதிர்ஷ்டக்காரி தான் மாயா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா தானா அப்பா ஒரு வகையில மாயாவை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாத்தான் இருக்கு. தானா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா தானா, மாயா விருந்தாளியா வந்ததுல இருந்து இப்போ இந்த வீட்டுக்கும் சரி என் மனசுலயும் சரி எல்லார் மனசுலயும் நல்ல பேரோட இடம் பிடிச்சிருக்கா. நீங்க வந்தபோது சிலரோட குறைகளை எல்லாம் சுட்டி காட்டினேன், அதை எங்களால ஏத்துக்க முடியாட்டியும் அதுக்கப்புறமா அதுல இருக்கிற நியாயங்கள் என்னங்கிறத நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம், அதையும் ஏத்துக்கவும் ஆரம்பிச்சோம். ஆமா கரெக்டா சொன்னீங்க மச்சான், உங்களுக்கு அப்புறமா நீதி நேர்மை நியாயம் தர்மம்னு இருக்கிறதெல்லாம் மாயா மட்டும்தாங்கிறாங்க மணிவண்ணன். ஆனா குணத்துல வேணா உங்களை மாதிரி இருக்கலாம், ஆனா உங்க ஜாடையில இருக்கிறது மாயா மட்டும்தானுங்கிறாங்க. ஆமா உண்மைதான் மச்சாங்கிறாங்க ரகுராம். அதனால தானே என்னமோ மாயா வந்த கொஞ்ச நாளிலேயே என்னோட மக மாதிரியே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாயா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு உன்னோட வாழ்க்கையவே நீ தியாகம் பண்ண கூட ஆரம்பிச்ச. ஐயோ பெரியப்பா இந்த ஊரோட தலைவர் நீங்க சொல்றத இந்த ஊரே கேட்கும், ஆனா என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு சொல்றத நீங்க மட்டும்தான் கேட்குறீங்க. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், இது எனக்கு ஒரு பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன் பெரியப்பா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் உங்க பொண்ணா தான் இருப்பேன். எங்க அம்மாவும் பெரியமாவும் ஒன்னா வாழ முடியாத வாழ்க்கையை நானும் தானாவும் வாழ்ந்து கட்டுவோம் பெரியப்பா. எங்க அம்மா இந்த வீட்டுக்கு பண்ணின விஷயங்களை எல்லாம் மன்னிச்சு நீங்க என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டீங்கல்ல பெரியப்பா. எங்க அம்மாவும் பெரியமாவும் இந்த வீட்டுல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ அதே மாதிரி இப்ப நானும் தானாவும் இருப்போம். என்ன தானா நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க மாயா. ஆமா மாயா நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஆமா நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருப்போங்கிறாங்க மாயா. நான் இந்த வீட்டோட மகளாவும் மருமகளாவும் பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சரியா நடந்துக்குவேன் பெரியப்பா. பார்வதி பத்மா கிட்ட ரகசியமா சொல்றாங்க. பாத்தீங்களா இவ இன்னும் எவ்வளவு கனவுகளோட இருக்கா பாருங்கிறாங்க. ஆமா அவ நினைக்கிறதெல்லாம் கனவா தான் இருக்கும், கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மகளாவும் இருக்க முடியாது மருமகளாகவும் இருக்க முடியாதுங்கிறாங்க பத்மா. முதல்ல அவளை இங்க இருக்க விடாம விரட்டு போறனா இல்லையான்னு பாருங்கிறாங்க பத்மா. ரகு மாயா இனிமே இங்க தானே இருக்க போறா, எப்ப வேணாலும் பேசிக்கலாம், நல்ல நேரம் போயிட்டு போதுப்பாங்கிறாங்க பாட்டி. என்னத்தை நீங்க புரோகிதர் சொல்ற மாதிரியே நல்ல நேரம்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அவங்க தான் மனசு விட்டு பேசிக்கிட்டே இருக்கட்டுமேங்கிறாங்க மணிவண்ணன். அம்மா சொல்றதும் சரிதானே, நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம், நல்ல நேரம் முடியறதுக்கு இல்லையா சுபகரித்த பண்ணிடலாங்கிறாங்க. ஆமாமா அதுக்கு முன்னாடி பொண்ணுங்க ரெண்டு பேரும் புடவை மாத்திக்கிட்டு வரணும் இல்லைங்கிறாங்க ஜானகி. ஆமாமா ஏன் மருமகளுக்கு நான் புடவையை இங்கதான் வச்சிருக்கேங்கிறாங்க பத்மா. ஆமாயா வந்து உட்காருவான்னு பத்மா கூட்டிட்டு போய் மாயாவை சேர்ல உட்கார வைக்கிறாங்க. புடவை எடுத்துட்டு வந்து இந்த சீனு கஷ்டப்பட்டு இந்த புடவையில ஒண்ணு வச்சிருக்கான் பாருங்கிறாங்க பத்மா. மாயா சீனுவை பாக்குறாங்க, சீனு மாயாவை பாக்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. வாங்கிக்க மாயா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கும்பிட்டு வாங்கிக்கிறாங்க. நல்லா இருமாயான்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க பத்மா. சரி அடுத்ததும் தனாவும் புடவை மாத்திக்கிட்டு வரணும்ல, புடவை வாங்கியிருக்கீங்களான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. அது எப்படிங்க ஏன் மருமகளுக்கு நான் வாங்காம வருவேன், பையன் கடையா ஏறி புடவை நகைன்னு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பரமேஷ் சொல்றாரு. சரி அந்த புடவையை எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த ஒவ்வொருத்தரா கேட்குறாங்க. அச்சோ புடவை பையன் எங்கே, நம்ம கொண்டு வந்தோமே காணுமேனு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு காணான்னு தேடுறாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வந்த புடவையும் நகையும் எப்படிமா காணாம போகும், இங்கதான் இருக்கும் நல்லா தேடி பாருங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். என்னமா சொல்றீங்க, புடவை பை கொண்டு வந்தீங்களா இல்லையாங்கிறாங்க. இல்லங்க கொண்டு வந்தோம், ஆனா இப்பதான் காணாங்கிறாங்க. இது கொண்டு வந்த பேக்கை காணாமாங்கிறாங்க. ஆமாங்க மத்த பேக்கெல்லாம் இருக்கு, நகையும் புடவையும் கொண்டு வந்த பேக்கை மட்டும் காணாங்கிறாங்க. எங்க ஒருவேளை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். இல்லங்க கார்ல ஏறும்போதும் சரி வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி கையில கொண்டு வந்தோங்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போச்சுங்கிறாங்க. ஏங்க நீங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அப்படி இருக்கும்போது இங்க இருந்து யாருமே போகல, எல்லாரும் அங்கங்க தானே இருக்கோம், அப்படி இருக்கும்போது எப்படிங்க புடவையும் பையும் காணாம போகும்னு கேக்குறாங்க சிவராமன். வீட்டுக்குள்ள கொண்டு வந்த பையன் காணான்னு சொல்றீங்களே, நல்ல காரியம் ஆரம்பிக்க போகும்போது புடவையை காணான்னு சொல்றீங்களே என்னது அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. புடவைய வாங்குனீங்களா இல்ல மறந்துட்டீங்களா உண்மையை சொல்லுங்கிறாங்க. என்ன நாங்க பொய்யா சொல்றோங்கிறாங்க பரமேசு. சரி கோவப்படாது, வேலை கொண்டு வந்த பையன் யாராவது எடுத்திருப்பாங்களான்னு பார்வதி கேக்குறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசுற, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான், யார் அந்த பையன் எடுக்க போறாங்கிறாங்க பாட்டி. இங்க பாருங்க யாராவது விளையாட்டுக்கு எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. எங்க இந்த மாதிரி விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களாங்கிறாங்க பத்மா. கதிர்வா இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அச்சோ என்ன மாமா என்கிட்ட போய் கேக்குறீங்கிறாங்க. ஆமாங்க கரெக்ட்,
இவன் தான் பந்தக்கால் நடும்போதே பிரச்சனை பண்ணாங்கிறாங்க பார்வதி. இவன் தான் அந்த பையன் எடுத்து வச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. அத்தை என்னது என்னை போய் இப்படி சொல்றீங்க, நான் என்ன திருட்டு பையனாங்கிறாங்க. கதிர், நீ தான் விசேஷம் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிட்டே இருக்க, அப்படி கீது ஏதாவது குழப்பம் பண்ணலான்னு நீ எடுத்து வச்சிருந்தீன்னா கொடுத்துருடா கதிர்ங்கிறாங்க பாட்டி. அப்படி நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மாமா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறாங்க கதிர். இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவன் தான் அந்த பையன் எடுத்திருப்பாங்கிறாங்க தனா. கதிர், இப்படி எல்லாம் பண்ணாதடா, எடுத்திருந்தா கொடுத்துருன்னு ஜானகி கேட்குறாங்க. அத்தை நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனேன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹலோ ப்ரோ, உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், ஆனால் மற்றவங்க அபசகுணம்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இந்த மாதிரி புடவை எடுத்து வச்சிருக்காதீங்க, எடுத்திருந்தா கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம்மா, இந்த வேலையை உங்களை தவிர வேறு யாருமே செஞ்சிருக்க முடியாதுங்கிறாங்க பரமேசு. இங்கே பாருங்க, மாமாவும் அத்தையும் சொன்னதுனால நான் பேசாமல் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்லவும், இல்லை உன்னையை தவிர இந்த புடவை வேறு எங்கேயும் போயிருக்காதுன்னு பரமேஷ் கோவப்படுறாங்க. கொஞ்சம் இருங்க, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்கன்னு கேட்குறாங்க சிவராம். முதல்ல வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கலாம், அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கதிர் போய் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இதுவான்னு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா என்னடா அது மறைச்சு வச்சுக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறியான்னு கேட்குறாங்க பத்மா. சித்தி நீங்கள் புரியாமல் பேசாதீங்க, காரில் இருந்துச்சு, இவங்க காரை விட்டே வெளியே எடுத்துகிட்டு வரல, காரில் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க கதிர். டிரைவரை காரை திறக்க சொல்லி நான் தேடினேன், கார் டிக்கியில் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க கதிர். ஏங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்த புடவையை காருக்குள்ளேயே வச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளே தேடுறீங்களே, இது நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க கொண்டு வராமல் மறந்துட்டாங்க போல இருக்குன்னு புவனேஸ்வரி எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. எங்க வரும்போதே எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வர மாட்டீங்களான்னு புவனேஸ்வரி கூட வந்தவங்களை சத்தம் போடுறாங்க. புடவையை காணானதும் டக்குன்னு என் பேரில் தூக்கி பழிய போட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க கதிர். ஆமாண்டா கதிர், நீ பண்ணின வேலை எப்படி, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா திரும்ப என்ன தப்பு நடந்தாலும் அவங்க பேர்ல ஏதாவது சந்தேகம் வந்துட்டே இருக்குங்கிறாங்க பாட்டி. சரி பேச்சை விடுங்க, அதான் புடவை கிடைச்சிருச்சுல்ல, புவனேஸ்வரி உன் கையாலேயே தனாவுக்கு புடவையை கொடு, மாத்திட்டு வரட்டுங்கிறாங்க. தனா, உங்க அப்பாவை தவிர உன்னை வேற யாராலும் அந்த மாதிரி பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்காத, கல்யாணத்துக்கு அப்புறமா நாங்க தான் உனக்கு எல்லாமே மெச்சி பேசுற அளவுக்கு உன்னையும் நாங்க நல்லா பார்த்துக்குவோம், வேணாலும் சத்தியம் வேணாலும் படி தரேங்கிறாங்க புவனேஸ்வரி. தனா புவனேஸ்வரிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புடவையை வாங்கி கட்டிட்டு வாங்குறாங்க பாட்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி தனா புவனேஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருமான்னு சொல்லி புடவையை கொடுக்குறாங்க. பத்மாவும் மாயா கிட்ட புடவையை கொடுத்து நீயும் தனாவும் போய் புடவையை மாற்றிக்கிட்டு வாங்கங்கிறாங்க. தனாவும் மாயாவும் சந்தோஷமா புடவை மாற்ற போகிறாங்க. மாயா புடவையை மாற்றிட்டு நிற்கிறாங்க. அப்போ மணிவண்ணன் போய் பார்த்ததும் அடடடி மருமகளை பார்க்கும்போதே கண்ணு பட்டுரும் போல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு சந்தேகம் வருது. இதே மாதிரி புடவை தானே சாருவும் கட்டிட்டு வந்திருக்கா, ஏ மாயா சாருவும் நீயும் புடவைக்கு இது மாற்றிக்கிட்டீங்களா, சாருவும் இதே மாதிரி கட்டிக்கிறாள்னு கேட்குறாங்க. மாமா இந்த புடவையில் சீனு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கானேங்கிறாங்க. சரிம்மா அது இருக்கட்டும், ஆனால் சாருவும் எப்படி இதே மாதிரி புடவை கட்டியிருக்கான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அது அத்தை சாருக்காக வாங்கினது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க மாயா. ஓ இது எல்லாம் அவ வேலை தானா, அங்கே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன இவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன்னு பத்மா வந்து கூப்பிடுறாங்க. ஏ பத்மா எல்லாம் உன்னோட வேலை தானான்னு கேட்குறாங்க. நீ அடங்கவே மாட்டியான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். எங்க நான் என்ன பண்ணனேன்னு கேட்குறாங்க பத்மா. ஆமாம் மாயாவுக்கு எடுத்த மாதிரியே சாருவுக்கும் சீலை எடுத்திருக்கேன். அதுவா, நாங்கள் ஒரு புடவை வாங்கிட்டு வந்தோம், ஆனால் சீனவும் அதே மாதிரி புடவை வாங்கிட்டு வந்துட்டான், நாங்கள் என்ன கனவா கண்டோம், நாங்கள் எடுத்த மாதிரியே சீனவும் எடுப்பான்னு அப்படின்னு சமாளிக்கிறாங்க பத்மா. இங்கே பார் பத்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அடங்க மாட்டியலன்னு கேட்குறாங்க. பாரு மாயா புடவையில எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு பாருங்கிறாங்க பத்மா. புடவை ஒரே மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் காரணமா, ஒரு கடையில் ஒரு மாதிரி இருந்தால் இன்னொரு கடையில் அது மாதிரி இருக்காதா? ஆமாம் மாமா, ஒரே மாதிரி கலரில் எல்லா கடையிலையும் இருக்கிறது ஜெகஜம் தானே, இது ஏன் பெருசு பண்ணுறீங்க, விட்டுருங்க மாமாங்கிறாங்க மாயா. ஒரே ஒரு நிமிஷம் நீ உள்ளே போயிரு, இவ என்ன பிரார்த்தனை பண்ணுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் கடைக்கு போய் பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன். மாமா எதுக்கு மாமாங்கிறாங்க, நான் உனக்கு போய் வேற புடவை எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. என்னங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நலங்கு வைக்கிறதுக்கு நேரம் ஆச்சுன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க, இப்போ போய் கடைக்கு போய் வேற புடவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறீங்களாங்கிறாங்க பத்மா. மாயா நான் உனக்கு போய் வேற புடவை எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க மாயா. நீ பேசாமல் இருமா, விசேஷத்தில் இவ ஏதோ உள்குத்தம் படிக்கிட்டு ஏதோ பிரார்த்தனை பண்ணுறான்னு வேணா எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க. கல்யாண பொண்ணும் கூட இருக்கிற பொண்ணும் ஒரே மாதிரி கட்டிட்டு வந்தா பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க. மாயா இவ உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க மணிவண்ணன். பாத்தியா மாயா, இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு சொன்னதே நான் தான், நீயும் சீனுவும் நல்லா இருக்கணும்னு தானே நானும் பார்த்து பண்றேன், ஆனா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்படி எல்லாம் பேசுறாரு பாரு, அதுவும் முன்னாடியே பேசுறாருங்கிறாங்க பத்மா. ஏ நீ ரொம்ப நடிக்காத, என்னமா நடிக்கிற பாரு மாயா, நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் உட்காரு, நான் சீக்கிரமா போய் ஒரு புடவை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க மணிவண்ணன். அச்சோ மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடுங்க மாமா, இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விட்டுருங்கிறாங்க மாயா. இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒரே புடவை கட்டிக்கிட்டு சபைக்கு வந்து நின்னா நல்லாவா இருக்குங்கிறாங்க மணிவண்ணன். ஆமா புடவையில் என்ன இருக்க போகுது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது சீனு தானே, அதுல எந்த மாற்றம் இல்லையிலங்கிறாங்க மாயா. போட்டிருக்கிற ட்ரெஸ்லையும் நடக்க போற கல்யாணம் இடத்துலையும் அது எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது, ஆனா நான் வாழ போற வாழ்க்கை சீனு கூட தானே, அதுதான் எனக்கு ரொம்ப பெருசுங்கிறாங்க மாயா. புடவை ஒரே மாதிரி இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு மாயா சொல்லிடுறாங்க. கேட்டுக்கிட்டீங்களா, மாயாவே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, தாம் தூம்னு குதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா.
தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க மாயா, கீழே உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அங்கே நிற்காம வெகு வேகமாக குடுக்குடுன்னு போயிடுறாங்க. மாயாவும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. மாயா கொஞ்சம் நில்லு. மாயா உன் மனசு ரொம்ப நல்ல மனசு, அதனால தான் இந்த புடவையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். போராளே யமகாதகி, அவள் வேணும்னதான் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். மாமா அப்படியெல்லாம் இருக்காது, விடுங்க மாமா, நீங்கள் போங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க மாயா. இங்கே பாரு மாயா, நீ நல்லவளா இருக்கலாம், ஆனால் நல்லவ மாதிரி நடிக்கிற பாரு, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தால் நம்ம தலையிலேயே மிளகாய் அரைச்சிட்டு போயிடுவாங்க. கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. மணிவண்ணன் பார்த்து கவனமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மாயாவுக்கு சந்தேகம் வருது, அத்தை இதெல்லாம் செஞ்சதை பார்த்தா எதாச்சியா நடந்த மாதிரியே தெரியல, ஒருவேளை சீனுவையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்களா? சரி, அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணியிருந்தாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு மன உறுதியோட மாயா அங்கிருந்து கிளம்பி வராங்க. மாயா மாடியிலேருந்து கீழே வர்றாங்க. கதிர் பாக்குறாங்க, என்னது சாருவும் மாயாவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்காங்கன்னு கதிர்க்கும் சந்தேகம். சிவராமன் வாய் விட்டு கேட்டுடுறாங்க, அடடே என்னம்மா மாயா இது, நீயும் சாருவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மாயா எல்லாத்துக்கும் பதிலடி, சரியான பதிலடியாக கொடுக்குறாங்க. சாரு என்னதான் என்ன மாதிரி புடவை கட்டியிருந்தாலும் சீனுவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போற புது பொண்ணு, அப்புறம் என்ன யார் என்ன மாதிரி புடவை கட்டியிருந்தா எனக்கு என்னங்கிறாங்க மாயா. அடியே, நீ கட்டிக்கிற புடவை ஒன்றும் சீனு கொடுத்ததில்ல, நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுன்னு நினைக்கிறாங்க பார்வதி. இந்த புடவையை நாங்கள் மாற்றி கொடுத்த மாதிரி நீ சீனு கையால் எப்படி தாலி கட்டிக்க போறேன்னு நாங்களும் பார்க்குறோண்டி அப்படிங்கிற மாதிரி பார்வதி வரைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புடவை மாறின மாதிரியே பொண்ணும் மாறப்போகுது, சீனு ஏன் கழுத்து தான் தாலி கட்ட போறாங்க, நீ வெறும் சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், மணப்பொண்ணா நான் தான் உட்கார போறேன், சீனு ஏன் கழுத்து தான் தாலி கட்ட போறாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சாரு, பார்வதி, பத்மா 3 பேரும் கனவு காங்குறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.